Recording in ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா AS9 பத்தி பார்க்க போறோம். ஸோ AS9 வந்து ரெவன்யூ ரெகக்னிஷன் பத்தி சொல்லும். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ரெவன்யூனா என்ன, இன்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்க ஒரு பிசினஸ்மேன், நீங்க ஒரு 10 பிசினஸ் வந்து வச்சிருக்கீங்கன்னா, இந்த 10 பிசினஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன அமௌண்ட் வருதோ, என்ன ப்ராஃபிட் வருதோ அதை நம்ம இன்கம்னு சொல்வோம். இதுவே ரெவன்யூன்றது ஒரு பர்டிகுலர் பிசினஸ்ல இருந்து, உங்களோட கோர் பிசினஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன அமௌண்ட் வருதோ அதுதான் உங்களோட ரெவன்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஃபர்னிச்சர் மார்ட் வந்து வச்சிருக்கீங்க. ஸோ இந்த ஃபர்னிச்சரை சேல் பண்ணி, உங்களோட கோர் பிசினஸே என்ன, ஃபர்னிச்சர் மார்ட் தான் உங்களோட கோர் பிசினஸ். ஸோ இந்த ஃபர்னிச்சரை சேல் பண்ணி உங்களுக்கு என்ன அமௌண்ட் வருதோ அதுதான் உங்களோட ரெவன்யூ. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, அடிஷ்னலா ஃபர்னிச்சர் மார்ட் வச்சிருக்கீங்க, அடிஷ்னலா சில பர்சனுக்கு வந்து மணி லெண்ட் பண்றீங்க. சோ அதுல இருந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்றீங்கன்னா, இது உங்க ஃபர்னிச்சர் பிசினஸ் பொறுத்த அளவுக்கு ரெவன்யூ ஆகாது, இது உங்களோட இன்கம். சோ உங்களுக்கு ஓவராலா ஒரு அமௌண்ட் இன்கம் சொல்லுவோம். ஒரு பர்டிகுலரா உங்களோட கோர் பிசினஸ்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதோ அததான் நாம ரெவன்யூ சொல்லுவோம். சோ இந்த AS9 பாத்தீங்கன்னா அந்த ரெவென்யூ ரெகக்னிஷன் பத்தி தான் நமக்கு சொல்ல போறாங்க. ரெவென்யூ ரெகக்னிஷன்னா எப்போ அந்த ரெவென்யூவை நீங்க உங்க புக்ஸ்ல வந்து அக்கவுண்ட் பண்ணணும், எந்த டைம்ல அக்கவுண்ட் பண்ணணும், என்ன அமௌண்ட் வந்து நீங்க அக்கவுண்ட் பண்ணணும், இத பத்தி தான் இந்த ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிக்க போறோம். சோ இந்த AS9 யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னா, எல்லாருக்குமே இது வந்து மேண்டேட்ரி. எல்லா என்டர்பிரைசஸ்மே, எல்லா ஆர்கனைசேஷனுமே AS9 வந்து ஃபாலோ பண்ணணும். irrespective அவங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி, ஒன்னு கூட்ஸ் சேல் ஆஃப் கூட்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது சர்வீஸ் ரெண்டரிங் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, அவங்க கண்டிப்பா AS9 வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஓகே. இந்த AS9 எதுல டீல் பண்ணாதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பாத்திரலாம். இப்ப ரெவென்யூ அரைசிங் ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது ரெவென்யூ வருதுன்னா அதை பத்தி AS9ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல. ஏன்னா இதுக்குன்னு செப்பரேட் ஸ்டாண்டர்ட் இருக்கு நமக்கு, AS7. நெக்ஸ்ட், ரெவென்யூ அரைசிங் ஃப்ரம் ஹையர் பர்ச்சேஸ். இந்த ஹையர் பர்ச்சேஸ்ல இருந்தோ இல்ல லீஸ் அக்ரிமெண்ட்ஸ்ல இருந்தோ, ஒரு ரெவென்யூ ஃப்ரம் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ். கவர்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது கிராண்ட் கொடுத்துருப்பாங்களே, லைக் நீங்க ஏதாவது ஒரு அசெட் வாங்க போறீங்கன்னா அதை ஒரு ரிடக்ஷன் பிரைஸ்ல கொடுக்கறக்கோ, இல்ல அசெட் வாங்குறதுக்கான ஃபுல் அமௌண்ட் அவங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது கிராண்ட் ஆர் சப்சிடிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் இந்த ஏஎஸ் உங்களுக்கு கவர் ஆகாது. ஏன்னா அதுக்கு செப்பரேட் ஏஎஸ் இருக்கு, AS12. நெக்ஸ்ட், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். இன்சூரன்ஸ்ல நம்ம கண்டிப்பா போட்டிருப்போம் இல்லையா? சோ அதுல இருந்தெல்லாம் நமக்கு ஏதாவது ரெவன்யூ வருதுன்னா அது எதுவுமே இந்த AS9ல நமக்கு கவர் ஆகாது. சோ எதெல்லாம் AS9ல கவர் ஆகாது, ரெவன்யூ ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட், ஹையர் பர்ச்சேஸ், லீஸ் அக்ரிமெண்ட், கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி. சோ இதுல இருந்து வர ரெவன்யூ எதுவுமே AS9ல நமக்கு கவர் ஆகாது. And examples of items not included within the definition of revenue. So இது வரைக்கும் நம்ம எதெல்லாம் AS9ல கவர் ஆகாதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம எதெல்லாம் ரெவென்யூன்ற டெஃபினிஷன்லே கவர் ஆகாதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், realized gains resulting from disposal and unrealized gain result from holding of non-current asset. So இது என்னன்னா, இப்ப நம்ம ஒரு சில அசட்ஸ் வந்து வச்சிருக்கோம். எதுக்காகன்னா இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இப்ப நீங்க ஒரு லேண்ட் வாங்கி வச்சிருக்கீங்க, 10 இயர்ஸ் முன்னாடி ஒரு லேண்ட் வாங்கினா கண்டிப்பா இப்போ அதோட வேல்யூ வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். சோ இந்த மாதிரி அப்ரிசியேஷனுக்காக, அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு அசட்டை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம்னா அந்த இன்க்ரீஸ் இன் அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம ரெவென்யூவா கன்சிடர் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு லேண்டை நீங்க 1 லேக்குக்கு வாங்கியிருப்பீங்க. இப்போ அந்த லேண்டோட மதிப்பு பாத்தீங்கன்னா 10 லேக்கா இருக்கும். சோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கிற 9 லேக்ஸை நம்ம ரெவன்யூவா ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம். Then, ஆஹ் இப்போ ஃபாரின் கரன்சி இருக்கும். நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸ் எப்பவுமே ஃபாரின் கரன்சிலேயே வந்து பண்ணுவோம் பாத்தீங்களா. அப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் ஃபாரின்ல இருந்து வாங்குறீங்க, ஒரு ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் ஃபாரின் கரன்சி கூட நம்ம பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்போ அன்னைக்கான ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஒரு 40 rupees இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் $1 இன்னைக்கு 40 rupees இருக்கு. இப்போ அது நீங்க புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்றப்போ அதோட வேல்யூ, டாலரோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ இப்போ ஒரு டாலரோட மதிப்பு 45 rupees இருக்குன்னா இந்த டிஃபரன்ஸ் இருக்கிற 5 rupees நம்ம வந்து ரெவன்யூவா ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம். இது எல்லாமே நம்ம P&L அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். அதர் இன்கம் ஆர் அதர் கெயின் ஆர் லாசஸ் அதுல தான் போகுமே தவிர நம்மளோட ரெவன்யூன்னு சொல்லிட்டு இதை நம்ம காட்ட மாட்டோம்.
நெக்ஸ்ட் இங்க பாருங்க. Realized gains resulting from discharge of an obligation at less than its carrying amount. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம யார்கிட்டயாவது வந்து கடன் வாங்கியிருப்போம். ஒரு 20,000 ஒரு 30,000க்கு நம்ம கடன் வாங்கியிருக்கோம். அந்த அமௌண்ட்டை ரீபே பண்றப்போ அவங்க நமக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் தராங்க. இல்ல நீங்க ஒரு 25,000 மட்டும் பே பண்ணா போதும் அப்படின்றாங்கன்னா, இந்த எக்ஸஸ் இருக்கிற 5,000 இருக்குல்ல, இது நமக்கு வந்து ஒரு கெயின் தான். பட் அதை நம்ம ரெவன்யூன்னு சொல்லிட்டு ரெகனைஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எதுவுமே ரெவன்யூன்ற டெஃபினிஷனுக்குள்ள நமக்கு வராது. இப்போ நீங்க ஒரு அசெட் வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் அசெட் வந்து நம்ம வச்சிருக்கோம். நீங்க 10 இயர்ஸ் முன்னாடி அது ஒரு அசெட் அது ஒரு மதிப்புக்கு வாங்கியிருப்பீங்க. இப்போ அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இன்க்ரீஸ் இன் வேல்யூவை வந்து நம்ம ரெவன்யூவை ரெகனைஸ் பண்ண மாட்டோம். ஸோ என்னென்ன இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம், ஏதாவது நான் கரண்ட் அசெட்ஸ் ஆர் ஃபிக்ஸட் அசெட்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம், அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதோட அப்ரிசியேஷன் இன் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் நம்ம ரெவன்யூவை ரெகனைஸ் பண்ண முடியாது. எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ்னால நமக்கு ஏதாவது கெயின் வந்துச்சுன்னா அது நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும், அதை நம்ம ரெவன்யூன்னு சொல்லிட்டு ரெகனைஸ் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி ரெமிஷன் ஆஃப் லயபிலிட்டிஸ். இப்போ நம்மளோட ஆப்ளிகேஷன்ஸ் டு பே ஒரு 30,000 இருக்கு, பட் வி ஆர் பேயிங் ஒன்லி 25,000னா அந்த டிஃபரன்ஸ் இன் 5,000 இருக்கு பாத்தீங்க, அதையும் நம்ம ரெவன்யூவா ரெகனைஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், இதெல்லாம் இப்போ வரைக்கும் எதெல்லாம் AS9ல வராதுன்னு பார்த்துட்டோம், எதெல்லாம் ரெவன்யூன்ற டெஃபினிஷனுக்குள்ள வராதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ரெவன்யூனா என்ன, எந்தெந்த ஐட்டம்ஸ்ல நம்ம ரெவன்யூன்ற டெஃபினிஷனுக்குள்ள எடுத்துட்டு வரணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சேல் ஆஃப் குட்ஸ். நம்ம ஏதாவது குட்ஸ் சேல் பண்ணி அதுல இருந்து நமக்கு அமௌண்ட் வரும் பாத்தீங்களா, அதை தான் நம்ம ரெவன்யூவா வந்து ரெக்கார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ். நம்ம யாருக்காவது சர்வீஸ் ரெண்டர் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஹவுஸ் கட்டி கொடுக்குறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் பண்றோம், ஒரு டாக்டர் டீச்சர் அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கோங்க. ஏதாவது சர்வீஸ் அவங்களுக்கு நம்ம ரெண்டர் பண்றோம்னா அந்த சர்வீஸ்க்கு அவங்க நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க, அதை நம்ம ரெவன்யூவா ரெக்கார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், யூஸ் பை அதர் என்டர்பிரைஸ் ரிசோர்சஸ் ஈல்டிங் இன்ட்ரெஸ்ட் ராயல்டி டிவிடெண்ட். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலயமா இன்ட்ரெஸ்ட் ராயல்டி ஒரு டிவிடெண்ட் வருதுன்னா இதையும் நம்ம ரெவன்யூவை ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இதை பத்தி இப்ப நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தரலாம். அதுக்கு முன்னாடி entity XY sells a machine being used at its factory at a price of 2 lakh. The carrying value of machine is 1.8 lakh. ஸோ இங்க நம்ம புக்ஸ்ல இருக்கிற அந்த மெஷினோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1.8 லேக்ஸ் தான். பட் நம்ம அதை எவ்வளோக்கு சேல் பண்றோம், 2 லேக்குக்கு சேல் பண்றோம். அப்வியஸா இந்த இடத்துல நமக்கு 20,000 ப்ராஃபிட் இருக்கு. ஸோ இந்த ப்ராஃபிட்டை நம்ம என்ன பண்ணணும்னா கெயின் ஆர் லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் சொல்லிட்டு பிஎன்எல் அக்கௌண்ட்ல நம்ம காட்டுவோம். ஆனா இதை வந்து நம்மளோட ரெவன்யூவா காட்ட மாட்டோம். ஸோ ரெவன்யூ வேற, நமக்கு வர ப்ராஃபிட்ஸ் வேற, அது தனியா தான் இருக்கும். இன்னொரு டீடைலா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஏஜென்சி ரிலேஷன்ஷிப் பத்தி கொடுத்திருப்பாங்க. ஏஜென்சி ரிலேஷன்ஷிப்னா என்ன, நமக்கு ஒரு பிரின்சிபல் இருப்பாங்க, அந்த பிரின்சிபலுக்கு அகெயின்ஸ்ட் தான் ஒரு ஏஜென்ட் வந்து அந்த பிரின்சிபலோட பார்த்து கொடுப்பாங்க. சோ இதுக்கு நம்ம அந்த ஏஜென்ட்டுக்கு ஒரு கமிஷன் வந்து பே பண்ணுவோம். இப்போ ஏஜென்ட்டை பொறுத்த அளவுக்கு அவரு என்ன கமிஷன் வாங்குறாரோ அதை மட்டும்தான் அவங்களோட புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, இன் அன் ஏஜென்சி ரிலேஷன்ஷிப் the revenue is the amount of commission and not the gross inflow of cash. So மொத்தம் இப்போ ஏஜென்ட் போய் ஒரு ப்ராடக்ட சேல் பண்ணிட்டு வராங்க, அந்த ப்ராடக்டோட வேல்யூ 50,000, பட் ஏஜென்ட்டுக்கான கமிஷன் நீங்க 10%னா ஏஜென்ட்டோட ரெவன்யூ வந்து இந்த இடத்துல 5,000 தான். அவர்னால 50,000 சொல்லி ரெகனைஸ் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்க கொடுத்துருக்கணும். ஒரு ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு, பிரின்சிபலுக்கு அகெயின்ஸ்டா ஏஜென்ட் வந்து ஆக்ட் பண்றாருன்னா அந்த ஏஜென்ட் வந்து அவரோட புக்ஸ்ல கிராஸ் அமௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ண முடியாது. அவரோட கமிஷன் என்னவோ அதை மட்டும்தான் அவரோட புக்ஸ்ல ரெவன்யூவா ரெகக்னைஸ் பண்ண முடியும். இதுக்கு இங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. லைக் ஜொமேட்டோ வச்ச மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. Zigato runs a food delivery business. As per the agreement, Zigato allows customer to order food from local restaurant, and it's responsible the delivery of the food within stipulated time. During a particular year, it collects the money on orders made online as and. ஸோ டோட்டல் ஃபுட் ஐட்டம் எவ்வளோக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க, 200 lakhs. டெலிவரி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 60 lakhs. ஸோ இதுக்கான ஜிஎஸ்டி 40 lakhs. ஸோ நம்மளோட டோட்டல் சேல் வேல்யூ 300 lakhs இருக்கு. இப்போ
ஜிகாட்டோக்கு பாத்தீங்கன்னா இந்த 300 lakhsமே வந்து ரிசீவ் ஆயிருக்கும் கரெக்டா, அந்த ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து பே பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிகாட்டோவால இந்த 300 lakhsமே அவரோட புக்ஸ்ல ரெவன்யூவா ரெகனைஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல டெலிவரி சார்ஜஸ் இருக்குல்ல, 60 lakhs, இது மட்டும்தான் அவங்களோட ரெவன்யூ. ஸோ பேலன்ஸ் இந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க வேண்டியது இந்த ரெஸ்டாரண்டோட வேலை, போய் டெலிவர் பண்ண வேண்டியது மட்டும்தான் ஜிகாட்டோவோட வேலை. சோ அவங்க என்ன ஒர்க் பார்த்திருக்காங்களோ அதுதான் அவங்க பேமெண்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்க. அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் அவங்களால அவங்க புக்ஸ்ல ரெகனைஸ் பண்ண முடியும். கிளியரா? சோ இதுவே இந்த ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட புக்ஸ் இந்த 200 lakhs வந்து ரெகனைஸ் பண்ணிருப்பாங்க. இது 60 வந்து ஜிகோட்டோ பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்கிற 40 வந்து தட் இஸ் பேபிள் டு கவர்மெண்ட். அது யாருமே வந்து அவங்களோட புக்ஸ்ல ரெவன்யூவா ரெகனைஸ் பண்ண முடியாது. ஸோ இது வரைக்கும் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம், எதெல்லாம் AS9ல வராதுன்னு பார்த்தோம், எதெல்லாம் ரெவன்யூ டெஃபினிஷன்குள்ள வராதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம சாப்டர் என்ன ஆயிருக்கும், ரெவன்யூ டெஃபினிஷன்குள்ள எதெல்லாம் வரும் அண்ட் ஏஜென்சி ரிலேஷன்ஷிப் பத்தி பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சேல் ஆஃப் குட்ஸ். சேல் ஆஃப் குட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி டைமிங் ஆஃப் ரெகக்னிஷன் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் சேல் ஆஃப் குட்ஸ் என்ன டைம்ல அதை ரெகக்னைஸ் பண்ணணும்ன்றத ஸோ இப்போ நம்ம ஒரு புக்ஸை சேல் பண்றோம். சேல் பண்ணா நமக்கு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டை நம்ம ரெவன்யூவா ரெகனைஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். பட் அதுக்கு நமக்கு ஒரு 3 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, அந்த கூட்ஸ் வந்து நம்ம பையருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும். செல்லர் ஆஃப் த கூட்ஸ் வந்து அந்த கூட்ஸை பையருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும் ஃபார் அ பிரைஸ். ஒரு கன்சிடரேஷன் கண்டிப்பா இருக்கணும். நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஒரு கூட்ஸ் நம்ம ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதெல்லாம் நம்ம புக்ஸ்ல ரெவன்யூவா ரெகக்னைஸ் பண்ண முடியாது. நம்ம ஒரு பார்ட்டிக்கு ஒரு கூட்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னா கண்டிப்பா ஒரு கன்சிடரேஷனுக்கு தான் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, செல்லர் வந்து கூட்ஸை பையருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும் ஃபார் கன்சிடரேஷன். ஒரு பிரைஸ்க்கு தான் செல்லர் பையருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும். செகண்ட் கண்டிஷன், அந்த கூட்ஸ்ல இருக்கிற எல்லா ரிஸ்க் அண்ட் ஓனர்ஷிப் ரெண்டுமே வந்து பையருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும். எதுவுமே செல்லர் கிட்ட இருக்கக்கூடாது. அண்ட் தேர்ட் கண்டிஷன், நோ சிக்னிஃபிகண்ட் அன்சர்டனிட்டி எக்ஸிஸ்ட் ரிகார்டிங் த கலெக்ஷன். ஸோ நம்ம பையருக்கு கூட்ஸை சேல் பண்ணிட்டோம், பட் அவங்க கிட்ட இருந்து அந்த அமௌண்ட் வருமா வராதான்ற சர்டனிட்டி நமக்கு இருக்கணும். கண்டிப்பா சர்டைனா அவங்க கிட்ட இருந்து அந்த அமௌண்ட் நமக்கு வரணும்ன்றது இருக்கணும். ஸோ மொத்தம் 3 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, செல்லர் வந்து பையருக்கு கூட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்கணும், ஐ மீன் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும் ஃபார் அ பிரைஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். செகண்ட் கண்டிஷன், அதுல இருக்கிற எல்லா ரிஸ்க் அண்ட் ஓனர்ஷிப் எல்லாமே பையருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும். தேர்ட் கண்டிஷன், ஒரு சர்டனிட்டி இருக்கணும். பையர் கிட்ட இருந்து நம்மளால கேஷை கலெக்ட் பண்ண முடியும்ன்ற சர்டனிட்டி இருக்கணும். எந்த ஒரு அன்சர்டனிட்டியும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த சேல் ஆஃப் குட்ஸ் டிரான்சாக்ஷன் நம்ம புக்ஸ்ல வந்து ரெவன்யூ ரெகனைஸ் பண்ணிக்கலாம். ம். So, இங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. AB sells goods to CD on 1st March 2011. CD having a significant cash flow issues last few months. However, it is trying to raise funds through bank loan to be able to run its operation in the future. On 5th May of 2011, CD is able to seek the funding and is expected to and is expected to be able to pay for the goods in future. At the time of sale, it is difficult for AB to ascertain whether it will be able to collect the amount from CD due to poor financial condition. Explain how the recognition of revenue done by AB. So AB சிடிக்கு வந்து குட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல சிடிக்கு சம் கேஷ் ஃப்ளோ இஷ்யூஸ் எல்லாம் வந்து இருக்கு. 5th மே அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபண்டிங் அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் வந்து வரும், என்னால பே பண்ண முடியும்னு சொல்லிட்டு சிடி வந்து பிலீவ் பண்றாங்க. ஸோ இப்போ கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏபி வந்து எப்போ அவங்க புக்ஸ்ல இந்த ரெவன்யூவை ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 3 கண்டிஷன்ஸ் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, கூட்ஸும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, எல்லா ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து சிடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் கண்டிஷன், ஒரு சர்டனிட்டி இருக்கணும், அவங்க கிட்ட இருந்து நமக்கு அமௌண்ட் வரணும்ன்ற சர்டனிட்டி இருக்கணும். அது நமக்கு எப்பதான் இருக்கு, 5th மே தான் நமக்கு அந்த அமௌண்ட் வந்து வரும்ன்ற சர்டனிட்டி இருக்கு.
ஸோ ஏபி வந்து தோ அவங்க ஃபர்ஸ்ட் மார்ச் வந்து கூட்ஸை சேல் பண்ணியிருந்தாலும் அன்னைக்கு அவங்களோட புக்ஸ்ல அவங்க ரெவன்யூவை ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது. 5th மே தான் அவங்க புக்ஸ்ல ரெவன்யூவை வந்து ரெகக்னைஸ் பண்ணணும். ஏன்னா அன்னைக்கு தான் இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. அண்ட் அன்னைக்கு தான் நமக்கு ஒரு சர்டனிட்டி இருக்கு. எஸ் வி கேன் ரிசீவ் த அமௌண்ட் ஃப்ரம் சிடின்ற சர்டனிட்டி இருக்கு. இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸோ 3 பார்த்திருந்தோம். சேல் ஆஃப் குட்ஸ், ரெண்டரிங் ஆஃப் சர்வீஸ் அண்ட் இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட், ராயல்டி அண்ட் டிவிடெண்ட். ஸோ சேல் ஆஃப் குட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ரெண்டரிங் ஆஃப் சர்வீஸ். இப்போ இப்போ நம்ம பார்த்தது குட்ஸ் சேல் பண்ற மாதிரி இருந்தா நம்ம எப்போ அது ரெவன்யூ ரெகக்னைஸ் பண்ணணும். இதுவே சர்வீஸ் ரெண்டர் பண்ற மாதிரி இருந்தா நம்ம யாருக்காவது சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம்னா எப்போ அந்த அமௌண்ட்டை நம்மளோட புக்ஸ்ல ரெவன்யூவை ரெகக்னைஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு மொத்தம் 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு ப்ரொபோர்ஷனேட் கம்ப்ளீஷன் மெத்தட், இன்னொன்னு கம்ப்ளீட்டட் சர்வீஸ் கான்ட்ராக்ட் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ப்ரொபோர்ஷனேட் கம்ப்ளீஷன் மெத்தட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா இது நம்ம என்ன என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர் இருக்கு. நம்ம புக்ஸ் நம்ம யூஸ்வலா எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம்னா அப்பப்போ வேலை முடிய முடிய நம்ம எவ்வளவு அமௌண்ட் வாங்குறோமோ அதை நம்ம புக்ஸ்ல ரெவன்யூவா ரெக்கார்ட் பண்றோம். அப்படின்னா அதுக்கு பேர் தான் ப்ரொபோர்ஷனேட் கம்ப்ளீஷன் மெத்தட். இப்போ ஒரு 50% பில்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நம்ம ஒரு 50 லேக்ஸ் வாங்கிட்டோம்னா அந்த 50 லேக்ஸ் நம்ம புக்ஸ்ல ரெவன்யூவை ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஒரு ஒரு இப்போ நான் ஒரு 100 லேக்ஸ் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி வாங்கிட்டேன். பட் எப்படி அது வந்து 100 லேக்ஸ்ன்றது 50% ஆஃப் பில்டிங்க்கு நான் வாங்கியிருக்கேன். பட் நான் ஒரு 25% மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் 25% தான் முடிச்சிருக்கேன்னா என்னோட புக்ஸ்ல நான் 100 லேக்ஸ் ரெவன்யூவை ரெக்கார்ட் பண்ண முடியாது. நான் எவ்வளவு முடிச்சிருக்கேன், 25% கன்ஸ்ட்ரக்ஷன் தான் முடிச்சிருக்கேன். நான் வாங்கினது 100 லேக்ஸ் வாங்கியிருக்கேன் ஃபார் 50%. கரெக்டா? அப்போ என்னோட புக்ஸ்ல நான் 50 லேக்ஸை மட்டும்தான் ரெவன்யூவா ரெக்கார்ட் பண்ண முடியும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நான் எவ்வளவு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கனோ அந்த ஒர்க்குக்கான ப்ரொபோர்ஷனேட் பேசிஸை மட்டும்தான் என்னோட புக்ஸ்ல நான் வந்து ரெவன்யூவா ரெக்கார்ட் பண்ண முடியும். இதுவே கம்ப்ளீட்டட் சர்வீஸ் கான்ட்ராக்ட்னா ஒன்ஸ் அந்த சர்வீஸ் வந்து முழுசா கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணுவோம். அப்போ அந்த புக்ஸ்ல நம்ம வந்து ரெவன்யூவா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ப்ரொபோர்ஷனேட் கம்ப்ளீஷன் மெத்தட்னா நம்ம எந்த அளவுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோமோ அந்த அளவுக்கு இருக்கிற அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம புக்ஸ்ல ரெவன்யூவா ரெக்கார்ட் பண்ணுவோம். கம்ப்ளீட்டட் சர்வீஸ் கான்ட்ராக்ட் மெத்தட்னா எப்ப அந்த சர்வீஸ் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுதோ அப்பதான் நம்ம புக்ஸ்ல அதை ரெவன்யூவா ரெக்கார்ட் பண்ணுவோம். சோ 2 ஐட்டம் நம்ம முடிச்சிட்டோம். சேல் ஆஃப் குட்ஸும் பார்த்தாச்சு, ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், இன்ட்ரெஸ்ட், ராயல்டி அண்ட் டிவிடெண்ட். சோ இதுல இருந்து வர இன்கம்லாம் எப்போ நாம ரெவன்யூவா ரெக்கார்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் நமக்கு எப்ப வரும், நம்ம யாருக்காவது கேஷ் கொடுத்து அதுல இருந்து நம்ம அமௌண்ட் கலெக்ட் பண்றோம்னா அதுதான் நம்ம இன்ட்ரெஸ்ட்னு சொல்றோம். கரெக்டா? சோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு என்டர்பிரைஸ் எப்ப ரெக்கார்ட் பண்ணணும்னா டைம் ப்ரொபோர்ஷன் பேசிஸ்ல தான் வந்து ரெக்கார்ட் பண்ணும். அது என்ன டைம் ப்ரொபோர்ஷன் பேசிஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜான் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களுக்கு லென் பண்ணிருக்கீங்க, 10 லேக்ஸ் வந்து லென் பண்ணிருக்கீங்க. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 10,000, ஐ மீன் 10%. அப்போ உங்களுக்கு எவ்வளவு வரும், இன்ட்ரெஸ்ட் வந்து 10,000 வருமா, பெர் ஆனம்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒருத்தவங்களுக்கு 1 லேக் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் 10%னா பெர் ஆனம் நமக்கு 10,000 வரும். ஜான் ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க. நம்மளோட புக்ஸ் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா 31st மார்ச் தான் க்ளோஸ் ஆகுது. ஸோ 31st மார்ச் நீங்க அமௌண்ட்டை ரெக்கார்ட் பண்றப்போ இந்த 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் அப்படியே பண்ண மாட்டீங்க. லைக் ஜான், ஃபெப், மார்ச் அந்த 3 மந்த்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நீங்க ரெக்கார்ட் பண்ணுவீங்க. ஸோ நம்ம புக்ஸ்ல 2,500 rupees மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இன்கம்மா வந்து ரெகக்னைஸ் பண்ணிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம டைம் ப்ரொபோர்ஷன்ல தான் அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ராயல்டி. ராயல்டி பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ராயல்டினா என்னன்னா நம்ம ஒருத்தவங்களோட நோ ஹவ் ஆர் பேட்டன்ஸ் ஆர் ட்ரேட்மார்க் ஆர் காப்பி ரைட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றோம்னா அதுக்கு நம்ம ராயல்டி பே பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி தான் நமக்கும் நம்மளோட ட்ரேட்மார்க், காப்பிரைட், பேட்டன்ஸ் இதெல்லாம் வேற யாராவது யூஸ் பண்றாங்கன்னா அவங்க நமக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் பே பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ராயல்டி. ஸோ இந்த ராயல்ட்டில இருந்து வர இன்கம் நம்ம எப்போ ரெகக்னைஸ் பண்ணணும்னா
அக்ரூவல் பேசிஸ்ல தான் இதை எப்பவுமே நம்ம ரெகக்னைஸ் பண்ணுவோம். அண்ட் என்ன அமௌண்ட் என்ன டேர்ம்ஸ்ன்றது எல்லாமே நம்மளோட அக்ரிமெண்ட்ல ஸ்பெசிஃபை ஆயிருக்கும். ஸோ அக்ரிமெண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரெவன்யூவை ரெகக்னைஸ் பண்ணுவோம், பட் ஆன் அக்ரூவல் பேசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க மந்த்லி வந்து ஆகிற சேல்ஸ்ல 5% ராயல்டி தர. ஸோ இந்த மாதிரிலாம் அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அக்ரிமெண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அக்ரூவல் பேசிஸ்ல நம்ம ரெவன்யூ ரெகக்னைஸ் பண்ணுவோம். எதுக்கு? ராயல்டிஸ்க்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட். டிவிடெண்ட்னா என்ன? நம்ம இப்ப ஏதாவது ஒரு கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்போம் ஷேர்ஸ்ல. சோ அந்த ஷேர்ஸ்ல இருந்து வர ப்ராஃபிட் வந்து நமக்கு பே பண்ணுவாங்க. அந்த ப்ராஃபிட்டை தான் நம்ம வந்து டிவிடெண்ட்னு சொல்லுவோம். சோ இந்த டிவிடெண்ட்டை வந்து உங்க புக்ஸ்ல நீங்க ரெவன்யூவா ரெக்கார்ட் பண்ணா அதுக்கு உங்களுக்கு ஓனர்ஷிப் ரைட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் அந்த டிவிடெண்ட் அந்த கம்பெனி ஷேர்ல இருந்து டிவிடெண்ட் ரிசீவ் பண்றதுக்கான ரைட்ஸ் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் உங்களால அந்த டிவிடெண்ட் இன்கம் ரெவன்யூவா புக்ஸ்ல வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம 3 விஷயம் பார்த்துருக்கோம்: இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், ராயல்டி. இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து எப்பவுமே டைம் பேசிஸ்ல தான் வந்து ரெக்கார்ட் பண்ணும். அண்ட் ராயல்டி பொறுத்த அளவுக்கு அக்ரூவல் பேசிஸ்ல வந்து பண்ணுவோம். ஆஸ் பர் அக்ரிமெண்ட் என்ன இருக்கோ அதுபடி ராயல்டி வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். டிவிடெண்ட் பொறுத்த அளவுக்கு டிவிடெண்ட் ரிசீவ் பண்றதுக்கான ரைட்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா டிவிடெண்ட் இன்கம் வந்து நம்ம புக்ஸ்ல ரெவன்யூவை ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ கண்டிஷன் ஃபார் சேல் ஆஃப் குட்ஸ். நம்ம சேல் ஆஃப் குட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 3 விஷயம் பார்த்தோம். என்னென்ன? குட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும், ரிஸ்க் அண்ட் ஓனர்ஷிப் ரெண்டுமே வந்து பையருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும், எந்த ஒரு அன்சர்டனிட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா? ஃபர்தரா சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எப்போ அதை வந்து ஆக்சுவலி சேல் ஆஃப் குட்ஸா கன்சிடர் பண்ணுவோன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒன், டெலிவரி இஸ் டிலேட் அட் பையர்ஸ் ரெக்வஸ்ட் அண்ட் பையர் டேக்ஸ் டைட்டில் அண்ட் அக்செப்டிங் பில்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சம்டைம்ஸ் வந்து பையர் என்ன பண்ணுவாங்கன்னா, செல்லருக்கும் பையருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அந்த டைம்ல பையர் சொல்லிடுவாரு, கூட்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கட்டும், நான் வந்து வாங்கிக்கிறேன்பாங்க. மேபி பையரோட வேர் ஹவுஸ்ல ஏதாவது இடம் இல்லாம இருக்கலாம், ஒரு சம் எனி இஷ்யூஸா இருக்கலாம். ஸோ பையர் வந்து செல்லர் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கூட்ஸுக்கான அமௌண்ட் பையர் பே பண்ணிடுவாரு, எல்லா ரிஸ்க்கும் ரிவார்ட்ஸும் பையருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, ஓனர்ஷிப் எல்லாமே. பட் பையர் என்ன பண்ணுவாரு, கூட்ஸோட பொசிஷனை மட்டும் செல்லர் கிட்ட வச்சிருப்பாரு, செல்லரோட வேர் ஹவுஸ்ல வந்து வச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஆக்சுவல் சேலா இல்லையான்னு சொல்லி கேட்டா இது வந்து ஆக்சுவல் சேல் தான். ஏன்னா பையர் அவரோட டைட்டில் எடுத்துக்கிட்டாரு, ஓனர்ஷிப் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அண்ட் எல்லா ரிஸ்க்குமே நீ பையரோட செல்லர் கிட்ட வச்சிருக்காரு. அப்போ இந்த நம்ம சேல கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னன்னா, இப்படி செல்லரோட வேர் ஹவுஸ்ல பையர் போய் அவரோட கூட்ஸ் வந்து விற்கிறாருன்னா அது வந்து ஸ்பெசிபிக்லி ஐடென்டிஃபைபிளா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பையரோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, ஒரு ஸ்பெஷலைஸ்டு லேப்டாப் வந்து ஏதாவது கஸ்டமைஸ்டு லேப்டாப் ஏதாவது வந்து கேட்டிருக்காங்கன்னா அந்த லேப்டாப்பை செல்லர்னால வேற யாருக்குமே சேல் பண்ண முடியாது. இந்த பையர் தவிர வேற யாருக்குமே சேல் பண்ண முடியாத அசெட்டா இருக்கணும், ஐடென்டிக்கல் அசெட்டா இருக்கணும். ஏன்னா அத பையர் ஆல்ரெடி வாங்கிட்டாரு, செல்லரோட வேர் ஹவுஸ்ல வச்சிருக்காரு. இத செல்லர் நாளைக்கு வேற யாருக்கும் எடுத்து சேல் பண்ணிட கூடாது, சேல் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. இப்ப நம்ம வீட் பேடி அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நம்ம ஜஸ்ட் 10 பேக்ஸ் ஆஃப் வீட், 10 kg ஆஃப் சுகர் இந்த மாதிரி தானே எடுத்து வச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் நம்மளால செப்பரேட்டா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கண்டிஷன்ஸை மீட் பண்றதுக்கு அந்த கூட்ஸ் வந்து செப்பரேட்டா ஐடென்டிஃபை பண்ண முடியணும்னு சொல்றாங்க. அண்ட் அதை வேற எந்த ஒரு கஸ்டமருக்கும் செல்லர்னால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட், இந்த டெலிவரி எதனால டிலே ஆகுதுன்னா பையரோட ரெக்வஸ்ட்லனால தான் டெலிவரி வந்து டிலே ஆயிருக்கு. ஏன்னா பையர் தானே கேட்டிருக்காரு, உங்களோட வேர் ஹவுஸ்ல வச்சுக்கோங்க, நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பையர் தான் வந்து கேட்டிருக்காரு. அண்ட் கூட்ஸ் ஆர் ரெடி டு பி டெலிவர் டு த பையர். கூட்ஸ் வந்து ரெடியா இருக்கணும், பையர் எப்ப கேட்டாலும் டெலிவர் ஆகிற கண்டிஷன்ல கூட்ஸ் வந்து ரெடியா இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மீட் பண்ணிருச்சுன்னா தோ கூட்ஸ் வந்து செல்லரோட பொசிஷன்ல இருந்தாலும் சேல் ஹேப்பன் ஆதான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட், சேல் ஆன் அப்ரூவல் பேஸ். சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம செல்லர் என்ன பண்ணுவார்னா பையருக்கு ஒரு சில கூட்ஸ் வந்து சென்ட் பண்ணி வைப்பாரு. உனக்கு வேணும்னா இந்த ஸ்டிப்புலேட்டட் டைம்குள்ள இந்த கூட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஆர் உங்களோட அக்செப்டன்ஸை இன் வேர்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க, ஆர் அவர் எந்த ஒரு ஆக்ஷனுமே சொல்லாம இருந்துட்டாங்க, அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம் வந்து முடிஞ்சிருச்சுன்னா பையர் அந்த கூட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதா அர்த்தம்.
ஒருவேளை பையருக்கு பிடிக்கலன்னா அந்த டைம்குள்ள அந்த கூட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். கரெக்டா? சோ இந்த இடத்துல எப்போ அதை நம்ம ரெவென்யூவா ரெகக்னைஸ் பண்ணோம்? எப்ப ரெவென்யூவா ரெகக்னைஸ் பண்ணுவோம்? சேல் நடந்தா தானே ரெவென்யூவா ரெகக்னைஸ் பண்ண முடியும். சோ இந்த சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸ்ல என்னன்னா, ஆக்சுவலா என்னைக்கு பையர் அக்செப்ட் பண்றானோ அப்பதான் நம்மளால ரெவென்யூவா ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு கூட்ஸ் வர்த் 5 lakh வந்து பையருக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அவனுக்கு நான் ஒரு 3 months டைம் கொடுத்துருக்கேன். நான் என்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன்? 30th March அன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்களுக்கு நான் ஒரு 3 months டைம் கொடுத்துருக்கேன். இந்த 3 monthsக்குள்ள உங்களுக்கு வேணும்னா இந்த கூட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஆர் எல்ஸ் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிருங்கன்னு. இப்போ 31st March அன்னைக்கு என்னோட புக்ஸ்ல இந்த அமௌண்ட்டை ரெவன்யூவா ரெகக்னைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா இன்னும் பையருக்கு டைம் இருக்கு. நம்ம 3 months அவனுக்கு டைம் கொடுத்துருக்கோம். இந்த டைம்குள்ள அவனோட முடிவை சொல்லணும். அவன் ரிட்டர்ன் பண்ணிட்டானா அப்ப அது நமக்கு சேலா கன்சிடர் ஆகாது இல்லையா? சோ நம்மளோட புக்ஸ்ல இத வந்து ரெவன்யூவா ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஒருவேளை இதுவே நான் வந்து டிசம்பர் மந்த் நான் கொடுத்துருக்கேன் கூட்ஸ, 3 months டைம் கொடுத்துருக்கேன். சோ அவனோட டைம் எப்ப முடியுது? பிப்ரவரியில முடிஞ்சிருச்சு. ஸ்டில் அவன் எனக்கு எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணல. எனக்கு கூட்ஸ் வேணும்னு சொல்லல, வேண்டாம்னு சொல்லல, அந்த கூட்ஸ் என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணவும் இல்லை. சோ அப்படி இருக்கிறப்ப நான் என்ன பண்ணலாம்? மார்ச் மந்த் அது எல்லாத்தையுமே என்னோட புக்ஸ்ல நான் ரெவன்யூவா ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸ் பொறுத்த அளவுக்கு அந்த டைம் முடியறதுக்குள்ள பையர் நமக்கு எந்த ஒரு இன்டிமேஷனும் கொடுக்கலன்னா பையர் அந்த கூட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதா அர்த்தம். ஸோ நம்மளோட புக்ஸ்ல ரெவன்யூவா ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த எக்ஸாம்பிள்ல அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இன்னும் நம்ம பையருக்கு கொடுத்த டைம் வந்து கம்ப்ளீட் ஆகல. நெக்ஸ்ட், கூட்ஸ் சோல்ட் சப்ஜெக்ட் டு இன்ஸ்பெக்ஷன் ஆர் இன்ஸ்டலேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு சில கூட்ஸ் வந்து கஸ்டமருக்கு சேல் பண்றோம். ஸோ அந்த டைம் என்னன்னா அது மேபி அது ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கலாம் அதோட இன்ஸ்டலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், பெரிய மேனுஃபேக்சரிங் மிஷின்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது நிறைய பார்ட்ஸா வரும். அதை அசம்பிள் பண்றதுக்கே நமக்கு சில டைம் எடுக்கும். ஸோ இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது ரெடி டு இன்ஸ்டலேஷன் இருக்கு, லைக் ரெஃப்ரிஜரேட்டர் அந்த மாதிரி ரெடி டு இன்ஸ்டலேஷனா இருக்குன்னா அப்பவே நம்ம ரெவன்யூவா ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். ஆர் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் சம்வாட் டிலே ஆகும்னா இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் முடியறப்போ நம்மளோட ரெவன்யூவா ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் சேல் அண்ட் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். ஸோ இது எப்படின்னா கிட்டத்தட்ட லோன் எடுக்கிற மாதிரி தான். நான் வந்து கூட்ஸ் உங்களுக்கு சேல் பண்ணிடுவேன் அண்ட் அதுக்கான அமௌண்ட் வாங்கிடுவேன். ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டை வந்து நான் ரிட்டர்ன் பண்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, on 1st January 2011, KJ sells goods at invoice value 5 lakh to TH. So KJ வந்து 5 lakh rupeesக்கு TH வந்து சேல் பண்றாரு. At time of sale, as agreed, KJ has agreed to repurchase these goods back from TH on 31st March at a price of 6 lakh. ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா 5 lakhக்கு 1st January அன்னைக்கு 5 lakhக்கு அந்த கூட்ஸை சேல் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு என்ன பண்றாங்க, 31st March அன்னைக்கு அகைன் அந்த கூட்ஸை வந்து இவர் ரீபர்ச்சேஸ் பண்றாரு. ஸோ கிட்டத்தட்ட இது லோன் மாதிரி தானே. ஏன்னா 5 lakhக்கு கொடுத்துட்டு நம்ம 6 lakhக்கு அதை திருப்பி வாங்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 lakhக்கு சேல் பண்றப்போ நம்ம புக்ஸ்ல என்ன என்ட்ரி போடுவோம்? கேஜியோட புக்ஸ்ல பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு லோன் அக்கௌண்ட், நம்ம அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணிடுறோம். இதுவே நம்ம ரீபே பண்றப்ப என்ன பண்றோம்? 6 lakh பே பண்றோம். கரெக்டா? அப்ப பேலன்ஸ் இருக்கிற 1 lakh என்னன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் அது. ஸோ அதுக்கு நம்ம என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டார் 1 lakh டு லோன் அக்கௌண்ட் 1 lakh அண்ட் ரீபே பண்றப்போ லோன் அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ கிளியரா இந்த சேல் அண்ட் ரீபர்ச்சேஸ்ன்றது நம்ம சேல் பண்றப்போ ஒரு வேல்யூக்கு, ரீபர்ச்சேஸ் பண்றப்போ இன்னொரு வேல்யூக்கு போடுவோம். ஸோ ஆக்சுவலி இது லோன் மாதிரி தான். ஸோ அந்த டிஃபரன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸா கன்சிடர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. ட்ரேட் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் வால்யூம் ரிபேட்ஸ். அது என்ன ட்ரேட் டிஸ்கவுண்ட் அண்ட் வால்யூம் ரிபேட்ஸ்? இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்றோம், நம்மளோட செல்லர் கிட்ட போய் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்னா நமக்கு சில டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்ப அந்த டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நமக்கு ரெவன்யூவான்னு கேட்டா கிடையாது. ஸோ அதை நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணுவோம்னா, நம்ம ரேட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்றோம்னா அதை நம்மளோட காஸ்ட்ல இருந்தா ரிடக்ஷன் பண்ணி காட்டுவோம், காஸ்ட்ல இருந்தா ரெடியூஸ் பண்ணி காட்டுவோமே தவிர நம்மளோட ரெவன்யூவா அதை காட்ட மாட்டோம். நீங்க ஆல்ரெடி இது இண்டேஸ் ஏஎஸ் டூல்ல கூட படிச்சிருப்பீங்க, இன்வென்ட்ரிஸ்ல வந்து படிச்சிருப்பீங்க. நமக்கு அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாவது வருதுன்னா அது நம்மளோட காஸ்ட்ல இருந்து தான் நம்ம ரிடியூஸ் பண்ணி காட்டுவோம், நம்மளோட ரெவன்யூவா காட்ட மாட்டாங்க. இதுவே ட்ரேட் டிஸ்கவுண்ட்ஸ் ஆர் ரிபேட்ஸ் நம்ம கொடுக்குறோம்,
அப்படின்னா அதை வந்து நம்ம ரெவன்யூல இருந்து டிடக்ட் பண்ணி காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் 50 ருபீஸ் இருக்கு ஒரு ப்ராடக்ட், அதை நான் வந்து 45 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன்னா என்னோட புக்ஸ்ல அதை நான் 45 தான் காட்டுவேன். அந்த 5 ருபீஸை போய் நான் ரெவன்யூவா காட்ட மாட்டேன், என்னோட காஸ்ட்ல இருந்து அதை நான் ரெடியூஸ் பண்ணி காட்டிடுவேன். இதுவே 100 ருபீஸ் இருக்கிற ப்ராடக்ட்டை நான் வந்து 90 ருபீஸ்க்கு சேல் பண்றேன்னா என் புக்ஸ்ல நான் வந்து 90 ருபீஸ் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ என்னோட ரெவன்யூல இருந்து அந்த டிஸ்கவுண்ட் லெஸ் பண்ணி தான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி தான் கேஷ் டிஸ்கவுண்ட்டை பொறுத்த அளவுக்கு அதை நம்ம எக்ஸ்பென்சஸாக தான் ரெக்கார்ட் பண்ணுவோமே தவிர நம்மளோட ரெவன்யூல இருந்து ரெடியூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருக்கேன். நான் என்னோட பையர் கிட்ட என்ன சொல்றேன்னா, நீ 20 டேஸ்க்குள்ள எனக்கு பே பண்ணினா உனக்கு நான் 5% டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த 5% டிஸ்கவுண்ட் என்னோட எக்ஸ்பென்சஸ் தான், என்னோட ரெவன்யூல இருந்து நான் லெஸ் பண்ணி காட்ட மாட்டேன். ஸோ ஆக்சுவலி இங்க நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ட்ரேட் டிஸ்கவுண்டா இருந்தா பர்ச்சேஸ் பண்றப்ப காஸ்ட்ல இருந்து ரெடியூஸ் பண்ணுவோம், ரெவன்யூல இருந்து அதை நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். இதுவே கேஷ் டிஸ்கவுண்டா இருந்தா அதை நம்ம எக்ஸ்பென்சஸா தான் காட்டணும், ரெவன்யூல இருந்து ரெடியூஸ் பண்ண கூடாது. நெக்ஸ்ட் கன்சைன்மெண்ட் சேல். கன்சைன்மெண்ட் சேல்னா என்ன? சேம் லைக் பிரின்சிபல் ஏஜென்ட் மாதிரி கொஞ்சம். இந்த இடத்துல கன்சைனார் கன்சைனின்னு இருப்பாங்க. கன்சைனி வந்து என்ன பண்ணுவாங்க, கன்சைனருக்காக கூட்ஸை வந்து சேல் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ இந்த இடத்துல ரெவன்யூ நம்ம எப்ப ரெகக்னைஸ் பண்ணோம், கன்சைனி சேல் பண்ணதுக்கு அப்புறம் தானே நம்ம ரெவன்யூ ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஏன்னா அல்டிமேட்டா சேல் அப்பதான் நடக்குது. ஏன்னா இந்த இடத்துல கன்சைனி வந்து ஜஸ்ட் ஒரு ஏஜென்ட் மாதிரி தான், கன்சைனருக்காக கூட்ஸை வந்து சேல் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஆக்சுவலா அந்த கூட்ஸ் எப்ப தேர்ட் பார்ட்டிக்கு நம்ம சேல் பண்ணிருக்கோமோ அப்பதான் அந்த அமௌண்ட்டை நம்ம புக்ஸ்ல வந்து ரெவன்யூவா ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஓவரால் சம்மரி பார்க்கணும்னா, AS9 நம்ம ரெவன்யூ ரெகக்னிஷன் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, AS9ல எது எதெல்லாம் வராதுன்னு பார்த்தோம், அண்ட் ரெவன்யூன்ற டெஃபினேஷனுக்குள்ள எது எது வராதுன்னு பார்த்தோம், அண்ட் ரெவன்யூன்ற டெஃபினேஷனுக்குள்ள எது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சேல் ஆஃப் குட்ஸ். நம்ம ஒருத்தருக்கு குட்ஸ் சேல் பண்ணிக்கணும், அமௌண்ட் ரிசீவ் பண்ணுவோம், அது நம்மளோட ரெவன்யூவா எப்போ ரெகக்னைஸ் பண்ணலாம்னு பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு 3 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பையருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும், அதுல இருக்கிற ஓனர்ஷிப் அண்ட் ரிஸ்க் எல்லாமே பையருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும், எந்த ஒரு அன்சர்டனிட்டியும் இருக்கக்கூடாது ரிகார்டிங் கலெக்ஷன் ஃப்ரம் பையர். நெக்ஸ்ட் ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ். சர்வீசஸை பொறுத்த அளவுக்கு 2 மெத்தட் இருக்கு, ப்ரொபோர்ஷனேட் கம்ப்ளீஷன் மெத்தட், கம்ப்ளீட்டட் சர்வீஸ் மெத்தட். ப்ரொபோர்ஷனேட்ல வந்து என்ன சொல்றாங்க, நம்ம வந்து அந்த ரெவன்யூவை வந்து லைக் எப்போ நம்ம எவ்வளோ ஒர்க் நம்ம முடிச்சிருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணிட்டு வருவோம். பார்ஷியல் ஐ மீன் இன்னும் தெளிவா சொல்லணும்னா பார்ஷியல் ரெவன்யூ தான் பண்ணுவோம். எப்படின்னா SLM பேசிஸ்ல வந்து அதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணிட்டு வருவோம். இதுவே கம்ப்ளீட்டட் சர்வீஸ் மெத்தட்னா எப்போ அந்த சர்வீசஸ் கம்ப்ளீட்டா முடிக்கிறோமோ அப்பதான் நம்மளோட புக்ஸ்ல ரெவன்யூவா ரெகக்னைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் யூஸ் பை அதர்ஸ் ஆஃப் என்டர்பிரைஸ் ரிசோர்சஸ். ஸோ இதுல என்னென்ன பார்த்தோம், இன்ட்ரெஸ்ட், ராயல்டி, டிவிடெண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் பொறுத்த அளவுக்கு எப்போ அதை வந்து டைம் பேசிஸ்ல தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும், அண்ட் ராயல்டி பொறுத்த அளவுக்கு அக்ரூவல் பேசிஸ்ல ரெக்கார்ட் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் வாட் இஸ் தேர் இன் த அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் எப்போ நம்ம ரெவன்யூவை ரெகக்னைஸ் பண்ணுவோம், வி ஷுட் ஹாவ் த ரைட் டு ரிசீவ் டிவிடெண்ட். எப்போ அந்த டிவிடெண்டை ரிசீவ் பண்றதுக்கான ரைட் நம்ம கிட்ட இருக்கோ அப்போ மட்டும்தான் நம்ம புக்ஸ்ல அதை ரெவன்யூவா ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன்.